நடிகை அஞ்சலி பாட்டில் காலா திரைப்படத்தில் புரட்சி பெண்ணாக தோன்றி கலக்கிய இந்த நடிகையை அவ்வளவு எளிதில் தமிழ் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாது. திரைப்படத்தில் ரவுடிகளை கூட அசால்ட்டாக அடித்து வெளுத்த இவர் நிஜத்தில் ஒரு மோசடி கும்பலிடம் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். ஆம், போதைப் பொருள் பார்சலில் வந்திருப்பதாக சொல்லி ஒரே நிமிடத்தில் மொத்த பணமும் சுருட்டப்பட்டுள்ளது. பிரபல நடிகையான அஞ்சலி பாட்டில் ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்து ஃபேமஸ் ஆனவர். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காலா திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். குதிரைவால் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து வரும் இவர் மும்பை அந்தேரி மேற்கு கில்பர்ட் ரோடு பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். 36 வயதான அஞ்சலி பாட்டிலுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் பெடெக்ஸ் என்ற கொரியர் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதில் தைவான் நாட்டில் இருந்து உங்கள் பெயரில் ஒரு பார்சல் வந்திருப்பதாகவும் அந்த பார்சலில் போதைப் பொருள் இருக்கிறதென்றும் அதை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி வைத்துள்ளதாகவும் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். மேலும் மும்பை சைபர் குற்றப்பிரிவில் இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி இது தொடர்பாக உங்களிடம் பேசுவார் என்று சொல்லி அழைப்பை துண்டித்திருக்கிறார் அந்த நபர். அவர் போன் வைத்த அடுத்த நொடியே ஸ்கைப் மூலமாக மும்பை சைபர் கிரைம் போலீஸ் என சொல்லி பானர்ஜி என்ற பெயரில் ஒருவர் பேசியிருக்கிறார். உங்களது 3 வங்கிக் கணக்குகளில் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. இதனை சரிபார்த்து உங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் உடனே 96,525 ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும் என மிரட்டல் தொனியில் பேசியிருக்கிறார். இதனால் பயந்து போன நடிகை அஞ்சலி பாட்டில் சற்றும் யோசிக்காமல் உடனே பானர்ஜி கூறிய தொகையை ஜிபே மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார். பின்னர் அந்த நபரை அழைத்து உங்களின் ஆதார் கார்டை வைத்து வங்கி அதிகாரிகள் யாரோ முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர், இது பெரிய பிரச்சனை, உங்களை போதைப் பொருள் கடத்தியதாக போலீஸ் கைது செய்யவும் வாய்ப்பிருக்கிறது என கூறி பீதியை கிளப்பியிருக்கிறார். இதிலிருந்து தப்பிக்க உடனே 4,83,291 ரூபாய் செலுத்துங்கள் என சொல்லியிருக்கிறார். இந்த முறையும் எந்த யோசனையும் இல்லாமல் உண்மையில் போலீஸ் தான் பேசுகிறார்கள் என்று நம்பிய அஞ்சலி பாட்டில் மொத்த பணத்தையும் மீண்டும் ஜிபே மூலமே அனுப்பி வைத்துள்ளார். பிரச்சனை இத்துடன் முடிந்துவிட்டதா என்று தெரிந்து கொள்ள பானர்ஜிக்கு போன் செய்திருக்கிறார். அப்போது பானர்ஜியின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் பதறியவர் உடனே வீட்டின் உரிமையாளரிடம் நடந்ததை கூறியுள்ளார். அப்போதுதான் இது மோசடி கும்பலின் வேலை என்று தெரிய வந்திருக்கிறது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அஞ்சலி பாட்டில் உடனே TN நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நூதன முறையில் பார்சலில் போதைப் பொருள் வந்ததாக கூறி 5 லட்சம் ரூபாயை மோசடி செய்த பலே கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். உண்மையில் நடந்தது மோசடியா அல்லது ஒருவேளை பார்சலில் போதைப் பொருள் வந்ததா? நடிகை ஏன் யோசிக்காமல் பணத்தை கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.